ரெடிதான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதடுத்தும் ஏ ரூட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கிற நாடத்தா விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்டா சேஸ் அடிக்க வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க ஆண்டவனுடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பா, நிச்சயமா ஜெயிப்பா. இது அந்த திருவண்ணாமலை சிவமேல சத்தியம். வள்ளுவர் நாடகமன்றத்தாரின் 59வது கலைப்படைப்பாக சரித்திர நாயகன் சிவாஜி கண்ணன் இயக்கத்தில் இனிய நண்பர் பில்லாநல்லூர் சுரேந்திரன் கதைவசனத்தில் துரோகிகள் வீழ்த்த முடியாத வீரன் எனும் சமூக நாடகத்தை வள்ளுவர் நாடகமன்றத்தார் உங்கள் முன் சிறப்பிக்க உள்ளார்கள். இந்நாடகம் சிறந்த வெற்றியடைய கலைவாணர் நாடகமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வள்ளுவர் நாடகமன்றத்தின் தலைவர் KP சண்முகம் அவர்கள் வள்ளுவர் படத்தை திறந்து வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்நாடகத்தை 10-15 நாட்களாக மிகுந்த சிரமப்பட்டு சிறந்த முறையில் நாடகத்தை வள்ளுவர் நாடகமன்றம் நடத்த வேண்டும் என்று ஆவலோடு அரும்பாடுபட்டு நாடகத்தை உங்கள் முன்னால் நடத்தி நடித்து உங்களை மகிழ்விக்க இருக்கும் எனது இனிய மாப்பிள்ளை சேதுபதி மாப்பிள்ளை அவர்களுக்கு எங்கள் கலைவாணர் நாடகமன்றத்தின் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இனிய நண்பர் அன்பு தம்பி ராசிபுரம் பட்டணம் சிவாஜி கண்ணன் அவர்கள் சிறு வார்த்தைகள் பேசுவார். பிறந்த பொன்னாட்டையும் பெற்றெடுத்த என் அன்னையும் வளர்ந்த பட்டணத்தையும் வாழ வைக்கின்ற உடற்கல்வித்துறையும் வணங்குகின்றேன். இன்று இந்த மண்ணில் ஸ்ரீ மகாமன்னியன் மாரியம்மன் அருளால் நடக்க இருக்கின்ற இந்த துரோகிகள் என்னும் நாடகம் மிகுந்த சிரமத்திற்கு இடையில் அன்பிற்கினி அண்ணன் திரு சேதுபதி மற்றும் நண்பர்கள் அனைவரின் உதவியாலும் ஊர் பொறுப்பவர்கள் அனைவரின் பேர் ஆதரவாலும் இன்று நடக்க இருக்கின்ற இந்த நாடகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு முன்னரை வழங்கி வாழ்த்துரை தெரிவித்து கொண்டிருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நடக்க இருப்பது நாடகம் அல்ல, உங்களது ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நடக்கக்கூடிய உண்மை உணர்வுகளையே உங்கள் முன்னால் பிரதிபலிக்க உள்ளோம். தயவு செய்து இறுதி வரை இருந்து இந்த நாடகத்தை நீங்கள்
கண்டுகளித்து உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து அனைவரையும் வாழ்த்தி அனுப்புமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. அன்புக்குரிய கலா ரசிக பெருமக்களுக்கு அடுத்த ஆண்டு வள்ளுவர் நாடக மன்றம் 60வது ஆண்டு கலைப்படைப்பு 60 ஆண்டு கலைப்படைப்பு நாடகம் என்பது மரகத விழா 50 ஆண்டு கடந்து பொன் விழாவை கடந்து 100 ஆண்டு காலம் 100 விழாவும் நாடகம் நடத்த வேண்டும் என்று எனது தாழ்மையான வேண்டுகோளை விடுத்து அடுத்த ஆண்டு வள்ளுவர் நாடக மன்றத்தார் 60ஆம் கலைப்படைப்பு மரகத விழாவை சிறப்பாக நடத்த இப்பொழுதே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பமருளும் மலை போற்றி. படி முன்ன ஜெயிக்கும்படி வேண்டும் வரதா மாரியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, பாட்டுத்தான் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும், சக்தி முழுதும் தந்து காப்பாயே, முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே,
பதிக்க வைக்கும். உன்னை நினைத்தபடி நிம்மதி எங்குபடி வேண்டும் வரதா மாரியம்மா. காவல் நீதா காளியம்மா. மாரியம்மா, மாரியம்மா, நீ சூரியம்மா, நீலியம்மா. மாரியம்மா, மாரியம்மா, நீ சூரியம்மா, நீலியம்மா. ஹலோ, கொஞ்சம் சமூக இடைவெளிய கடைப்பிடிங்கம்மா. வீட்டுக்குள்ள இருக்கீங்க, அது வயசு பிள்ளைங்க 2 பேரும் நாங்க இருக்கோம்னு கூட தெரியாம இப்படி ஒட்டிக்கிட்டு நிக்கிறீங்களே. கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ரொமான்ஸ்ல கூட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாண வயசுல நாங்க 2 பேர் இருக்கோம் தெரியுமா? இப்படி இங்க பாருடி, 25 வருஷம் இல்ல, இன்னும் 75 வருஷம் ஆனாலும் நாங்க 2 பேரும் இப்படிதான் சந்தோஷமா இருப்போம். இன்னைக்கு மட்டுமல்ல, 25 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 75 வருஷம் ஆனாலும் நாங்க 2 பேரும் குழந்தைகள் மாதிரி தான் இல்லையா? இப்பவுமே உங்க அம்மா தான் எனக்கு மகள். இந்த குழந்தைங்களுக்கு இந்த பெரியவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு கொண்டாட போறோம். ஆமா ஆமா, இப்படியே பேசிட்டு இருந்தா அப்புறம் உங்க கல்யாண நாளை நாளைக்கு தான் கொண்டாடணும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள 2 பேரும் மாலை மாத்திக்கோங்க. என்னது மாலையா? கொண்ட 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 மாத்திட்டுமா? அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. நானும் அக்காவும் கம்பெனிக்கு போய் நம்ம தொழிலாளர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு வந்துடுறோம். ஓ, அப்படியா? சரி சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அக்கா போயிட்டு வந்துடலாமா? வாங்க. ருத்ரா, நம்ம உறவு இந்த மாதிரி இருக்கும்னு அந்த ஆண்டவனே கொடுத்து வச்சிருக்க முடியாது. ஏனுங்க, உங்களை உறவா கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லணும். ஆனா அந்த ஆண்டவனை நினைச்சாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. கண்டிப்பா பிரிக்கவே முடியாது இல்லையா? அப்படி சந்தோஷமா இருக்கும் என்னைக்குமே. ஆரம்பிக்கலாங்களா? ஏய், யாரா அவ? பிறந்த வீட்டுல நாய் நுழைய மேல நுழையிறா? உன் கல்யாண நாளைக்கு உனக்கு மாமியார் கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வைக்கிறவன் ஐயா விக்ரம் ஐபிஎஸ். ஐயம் விக்ரமா? எங்கிருந்து வந்த நீ? 10 பேரா கொன்ன அக்யூஸ்ட்னு, அதனால உன்னை கைது பண்ணிட்டு போய் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த போறேன். என்னது? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத நானு. நீ வந்து 10 பேருக்கு கொண்டாந்து சொல்ற? எப்படி? நீ கொல்லல, நீ தயாரிக்கிற பீரை குடிச்சு 10 பேர் இறந்துட்டாங்க. அதுக்குதான் நான் கைது பண்ணிட்டு போவேன். என்ன? ஏய், ராகையா. ஏய், ராகையா. டேய், சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துற வாடா. ஏய், விடுடா. என்னடா பெரிய இவன் ஆட்டம்? சட்டத்துக்கு முன்ன நிறுத்துறான், வட்டத்துக்கு முன்ன நிறுத்துறான்னு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்த உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்க மாட்டேங்குது. ஏய், இறுதியா நீ என்னதானே சொல்ற? இறுதியா இல்ல, உறுதியா உன்னை விட்டு போக மாட்டேன். ஒழுங்கா வந்தா அடிபடாம கூட்டிட்டு போவேன். நான் அடிச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருப்பேன். வா, என்னடா பண்ணுவ நீ? வாராங்கல விட்றா. ஏண்டா டேய், ஏன் ஒருவ என்கிட்ட இருந்தா பிரிச்சு கூட்டிட்டு போறல, அதே மாதிரி நீ உயிரா நினைக்கிற ஓ தம்பிய உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன்டா. நீ நிம்மதி இல்லாம இருக்க போற. என் சந்தோஷத்தை கெடுத்த நீ இனிமே நீ நிம்மதியா எழுந்துதாண்டா இருப்ப. டேய், இந்த ருத்ரா தேவியோட ருத்ர தாண்டவத்தை நீ இன்னும் பார்த்ததில்லையே. இனிமேல் தாண்டா பார்க்க போற. உன்னை வாழ்நாள் முழுவதும்
போதும் நான் வருத்தப்பட வைக்கதாட்டா போறேன். ஆயுசு பூராவும் நான் உன்னை எப்படி ஓட்டு படிக்க போறேன்னு நீ பார்க்கதான் போற. பொறுத்து பாக்க. ஏய் உத்தரவாதம் சரி இல்ல கவகலியாடியா சரி வாட்டா என்கிட்ட செல்லாது. நான் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவன். இந்த விக்ரமோட விக்ரமத்தை பார்த்தா தாங்க மாட்டேன். பொம்பளையாச்சே பொழைச்சுக்கோ. போடா. வெற்றி என்ன டாக்டர், நம்ம பீர் பேட்டரி பக்கம் வந்திருக்கீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? வாங்க உட்காருங்க. உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. நம்ம ஐயாவை போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்க. என்னது? மாமாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க? ஏன்? எதனால? நம்ம பீர் ஃபேக்டரியில வேலை செய்யற ஆளுங்க 10 பேர் பீர் குடிச்சு இறந்துட்டாங்க. அதனால ஐயாவை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அது விஷயமா தான் வெற்றி வேலை வர பார்க்க வந்தேன். டாக்டர், நீ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்த. இந்த வெற்றி வேலைட்டு மோதுற அளவுக்கு எவனுக்கு தில்லு இருக்குது. இந்த வெற்றியோட மோதுனா வெட்டி வேரோட சாச்சிருவா. தெரிஞ்ச எங்கோட மோதுற எவ யாரு? அந்த IPS விக்ரம் தான். அதிகார திமிர்ல ஆடுறான். அவனை அடக்கணும், ஒழிக்கணும். நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்ட போடவன முகவரியில் தெரியாம ஆக்கிடுவான். அவன் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாலும் நம்ம களத்துல கால் வச்சுட்டான். இனி களை எடுக்காம விடக்கூடாது. காற்றாட்டு வெள்ளத்துக்கு அணை போட முடியாது. இந்த வெற்றி வேலை அடக்கியால எவனாலையும் முடியாது. நான் உருகிற பனிமலையிலடா சீரி எரிமலை. என்கிட்ட மோதுனா பஸ்பமாயி சாம்பலாயிருவா. தத்தி ஓட்ட பந்தயத்துல ஓடுறவன தொடர்ந்து ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் சுலவா வரப்போ நாம ஓட ஆரம்பிச்சா வெற்றி நமக்கு தான். அந்த சமயம் பார்த்து அவனுக்கு சம்மாதி கட்டிலண்டா நாம அவனை தேடி போக வேண்டியதே இல்லை. அவனை சிங்கத்தோட சிறவியாம கோவைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டா இனி வெளியே போகவே முடியாது. அவனுக்கு நாம முடிவு கட்டிடலாம். அதுக்கு முன்னாடி மாமா மேல கேஸ் இல்லாம வெளியெடுக்கணும். அவர் மேல மட்டும் கேஸ் போட்டா மொத்த பீர் ஃபேக்டரிக்கு சீல் வச்சிருவாங்க. அப்புறம் 500 கோடி மொத்தமா ஒண்ணு இல்லாம போயிடும். டோன்ட் வரி. இந்த அட்வொகேட் சவுக்கு இருக்கிற வரலாம் சர்வசாதாரணமா எல்லா கேஸையும் டீல் பண்ணுவான். அவன் போடுற கேஸ்ல ஒண்ணுமில்லாம பண்ணிட்டேன். 10 பேர் சாவற அளவுக்கு பீர்ல என்ன வெற்றி கலந்தீங்க? வக்கீல், என்ன பொறுத்த வரைக்கும் படிப்பிலும் சரி தொழிலும் சரி எப்போ நம்பர் 1 தான் இருக்கணும். நாம கொடியடி பறக்கிற அளவுக்கு அந்தஸ்துல உயரணும். அதனாலதான் விதவிதமான பீரை இறக்குமதி செஞ்ச அதுல ஒரு புதிய பீர் தயாரிக்கலாம்னு ஆல்கஹால் பவர் அதிகமா கலக்கணும். அத டெஸ்ட் பண்றதுக்கு 10 பேருக்கு கொடுத்த குடிச்சவன் 10 பேர் செத்து போயிட்டான். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவன் தானே எழுத்து. நீ கேஸ முடிச்சிட்டு போயிட்டே இரு. 10 பேர் என்ன 100 பேர் இறந்தாலும் அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் மாத்தி கொடுக்கிறேன். நம்ம வக்கீலே ஈஸியா வாதாடி கேஸ ஒண்ணுமில்லாம பண்ணிடுவாரு. ஓகே,
நீங்க போயிட்டு மாமாவை வெளியே கூட்டு வாங்க. ஆடு புலி ஆடத்துல அந்த விக்ரம் இந்த புலியோட பவர் தெரியாம மோதிக்கிட்டு இருக்கிறா. அவனை எப்படி அடிச்சு போடுறதுன்னு திட்டம் போடுற. நீங்க போய் மாமாவை கூட்டிட்டு வாங்க. இந்த வெற்றி வேலை வெற்றி பயணம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. மல்லிகைப்பூ வாங்கலையோ மல்லிகைப்பூ, முல்லைப்பூ வாங்கலையோ முல்லைப்பூ. ஏமா பூக்காரி பூ வைக்கிறியா? என் பேரு பூக்காரி இல்லையா, என் பேரு பத்தினி. பத்தினியா? பேர்ல மட்டுமா இல்ல ஆளு? அப்படி யோ, என் பேரு பத்மினி, மரியாதையா பேசு. அத ஸ்டைலா பத்தினின்னு மாத்தி வச்சிருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு வந்து பூ வேணும். ஆனா எதை மூடி வச்சிருந்தா எனக்கு எப்படி தெரியும்? திறந்து காட்டினா தானே அதுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா வாங்கிக்குவேன். யோ, மரியாதையா பேசு. இங்க பாரியா, நான் பேர்ல மட்டும் பத்தினி இல்ல, ஆளே பத்தினி தான். திறந்து காட்டுறது, மூடுறது, தூக்குறது எல்லாம் என் புருஷனுக்கு மட்டும் தான் காட்டுவேன். போச்சுக்காத பத்தினி. நானே நீ இப்படி மூடி வச்சிருக்கிறீங்களா, அதனாலதான் சொன்னேன். நல்லா காமி. ஓ, நீ பூவை சொன்னியா? இந்தா பாத்துக்கோ. என்ன பையில ஒன்னே காணா? யோ, நல்லா திறந்தானு காட்டுருக்க, கண்ணை விரிச்சு பாரியா. ஒண்ணு இல்ல, ரோசாவை காணாமே. யோ, ரோசா பூலா இல்லையா? இப்ப இருக்க பொம்பளைங்களுக்குலாம் மல்லிகைப்பூ தான் பிடிக்கும். நீ ஆளுக்கு போய் மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்போம். எனக்கு ஆள் இருந்தா ஏன் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன்? எனக்கெல்லாம் ஆளே இல்ல. ஆனா உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணு தோணுச்சு, உன்னை போடலாம்னு. அடுத்து ஜாக்கிரத, மரியாதையா பேச பழகிக்கோ. போச்சுக்காத. நானு உன் கழுத்துல 3 முடிச்சு போடலாம்னு சொல்ல வந்தேன். கல்யாணத்தை பத்தி பேச வந்தேன். ஓஹோ, என்ன புடிச்சு போய் நீ கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற சொல்லியா? யோ, உன்னையும் எனக்கு புடிச்சுதா போயிருக்கு. ஆள் பார்க்கவும் நல்லா தான் இருக்கிற. கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் தோணுது. ஆனா நீ யாரு, என்ன வேலை செய்யற, எங்கன்னு தெரியாம எப்படியா கல்யாணம் பண்றது? என்ன தெரியாது? என்ன தெரியாது? தெரியாது. அச்சோ, என்ன தெரியலையா உனக்கு? தெரியலங்கறல. அட, என் பேர் வந்து பூலோகம். என் ஊர் வந்து கிட்டப்புடி. என் வேலை வந்து அமிக்கிப்புடி. என்ன அமிக்கிப்புடி? அப்படி என்ன வேலையா? அட, எங்க ஊர்ல கோழி பண்ண நிறைய இருக்குது. அதனால வந்து கோழி பிடிக்கிற வேலை எனக்கு. ஆனா கிடைச்சின்னா உன் கையை கடைசி வரைக்கும் பிடிச்சுக்குவேன். யோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதான். ஆனா கல்யாணம்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? சொல்லு சொல்லு, முடிச்சிடுறேன். நான் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன். அவன் போற வரும்போது கடனை கொடுன்னு இருக்கிறான். அந்த கடன் அடைச்சாதான் கல்யாணம் பண்ண முடியும். இவ்வளவுதானே? கவலையே படாத, 2 லட்சத்தோட நான் வரேன். வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க. பூ போன்ற மென்மையான கைகள், கும்முன்னு இருக்கிற கன்னம், ஆரஞ்சு சுளை போல உதட. ஏண்டி பிரியா, உன்னதான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். மீண்டும் எதுக்கு வந்த? பெரியாவா? ஓஹோ, சாருக்கு என்ன மாதிரி நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கும் போல இருக்கே. இங்க பாரியா, நீ பிரியா கூட சுத்து, ரம்யா கூட சுத்து, சரண்யா கூட சுத்து. என்ன மறந்துரு, நான் வரேன். கோச்சிக்காத சொல்லலாம். எனக்கு பிரியாவும் தெரியாது, ரம்யாவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே அழகி இந்த யாழினி மட்டும்தான். சரி சரி, நான் உங்களை நம்புறேன். ஆனா உங்களுக்கு இன்னும் ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கான்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட என்னால சண்டை போட முடியாது. எனக்கு கெட்ட பழக்கம்னு பார்த்தா ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து எப்பயாவது ஜாலியா சரக்கு அடிப்பேன். அது எப்பயாவது ஒரு டைம் தான். அந்த பழக்கத்தையும் நம்ம கல்யாணம் முடிஞ்சோடனே விட்டுறேன். போதுமா? ரொம்ப சந்தோஷங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற கெட்ட பழக்கத்தை விட்டுறேன்னு சொல்றீங்களே. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆமா, எப்ப நம்மளோட கல்யாணம்? ஏண்டி, உங்க ஒப்பாவை நான் கைது பண்ணிட்டு போய் சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறேன். என் மேல கோவப்படாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் கொஞ்சிட்டு. அது உங்களோட டியூட்டி, நான் உங்களோட பியூட்டி. எப்ப கல்யாணம்? என்னை எதிரியா நினைக்கிற முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம காதலை தெரியப்படுத்த. அவங்க இந்த காதலுக்கு சம்மதிக்க வாய்ப்பே இல்லை. பேசாம என்னை மறந்துடு. இங்க பாருங்க, விளையாட்டு கூட அந்த மாதிரி வார்த்தை பேசக்கூடாது. என்னால நீங்க இல்லாத வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏங்க, இதுக்கெல்லாம் வேற வழியே இல்லையா?
முதல்ல நம்ம காதலை உங்க வீட்டுல தெரியப்படுத்த, அப்புறம் பாத்துக்கலாம். சரி அப்படா, நான் உடனே இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். ஏடே, வாரத்துல ஒரு நாள் தான் விடுமுறை கிடைக்குது. ஜாலியா நண்பர்கள் கூட சேர்ந்து மது இருந்தாம இந்த மங்கை தேடி வந்து நீ கட்டுக்காம போற. தெரியும் தெரியும் தெரியும், நீங்க எதுக்காக அடி போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப வேணா உங்களுக்கு ஒரு உம்மா மட்டும் கொடுக்கட்டுமா? அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலேனோ, உனை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலேதோ. முல்லைப்பூவை மோதும் வெண் சங்கு போல ஊதும் காதல் வந்தின் பாட்டு காலம் தோறும் கேட்டு, வீணை போல உன்னை கை நீட்டும் இந்த வேளை, 100 ராகம் கேட்கும் நோயை கூட தீர்க்கும். பாதி பாதியாக சுகமாக்கி இங்கு ஏது, மீதமின்றி தந்தாள் என ஏற்றுக்கொண்ட மாது. தேவி மேவிய ஜீவனே நீதான், நீதரும் காதலில் வாழ்பவள் நான்தான். நீ இல்லாமல் நானும் இல்லையே. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே, உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலே. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். மாலை ஒன்று சூடு பொன்னேனி யாரும் சூடு, மாதம் தேதி பார்த்து மனது சொல்லி கேட்டு, வேலை வந்து சேரும் நம் விரகம் அன்று தீரும். நீண்ட காலதாகம் நெருங்கும் போது போகும், காடமேடு ஓடி நதி கடலில் வந்து கூடும். ஆசை நெஞ்சம் இங்கே தினம் அனலில் வந்து வாடும். வாடலும் கூடலும் மன்மதன் வேலை, வாழ்வது காதல்தான் பார்க்கலாம் நாளை. பூர்வ ஜென்ம பந்தமல்லவா, அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே, உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலே. லலலலலா
ஹலோ, நான் பார்த்துதான் வந்தேன். வேணும்னு தான் இடிச்சேன். என்னது வேணும்னு தான் இடிச்சீங்களா? இதுவே நாங்க இடிச்சா சும்மா இருப்பீங்களா? சரி, வந்து இடிச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் வேலை ஆள பாருங்க, எனக்கு ஆபீஸ் டைம் ஆகுது. விஜய், ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆமா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க பேர் மட்டும் இல்லைங்க, உங்க ஃபேமிலி பத்தி எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். உங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, ஒரே ஒரு அண்ணன் தான், அவரும் ஐபிஎஸ்ஸா இருக்காரு. கரெக்டா? ஆமா, என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேர் கமலி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை மட்டும்தான் பிடிக்கும். அதனால தான் நான் உங்களை காதலிக்கிறேன். விஜய், ஐ லவ் யூ. கமலி, காதலுக்கு எனக்கும் ரொம்ப தூரம். உங்களை பார்த்தா வேற பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. நான் தகுதிக்கு மீறி ஆசைப்பட விரும்பல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இங்க பாருங்க, தகுதி அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து வர்றது காதல் இல்லை, அது ஒரு புனிதமான உறவு. கமலி, காதலுங்கிறது புனிதமானங்கிறது எனக்கு தெரியும். சில காதல் பல நாள் பார்த்து பழகி வரும், பல காதல் பார்த்த உடனே வரும். ஏன் இப்படி மோதல்ல கூட காதல் வரும். காதலை பத்தி இவ்வளவு விளக்கம் சொல்றீங்க, ஆனா காதலிக்க மறுக்கிறீங்களே. நானு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணன் தான். என்ன உயிருக்கு உயிரா நம்பி இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அவரு பார்த்து யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துடுங்க, நான் வரேன். என் மனசுல இருக்கிறத உங்கள்ட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பா ஒரு ஆள் என்ன தெரியும், நீங்க வராதா போறீங்க. ஐ லவ் யூ விஜய். சரி. என்னம்மா இது? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நான் வந்தது கூட தெரியாம நீ பாட்டுக்கு போன்ல பேசிட்டு இருக்க. யார் கூட பேசிட்டு இருக்க? அம்மா, அது வந்துமா. என்னம்மா ஏ தடமாறுற? போன்ல யாரு? என்ன உன் லவ்வரா? யாரையாவது லவ் பண்றியோ? ஆமாம்மா, நானே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க. பரவாயில்லம்மா, யாருன்னு சொல்லு. அது வந்துமா, ஐபிஎஸ் விக்ரம தான் நான் காதலிக்கிறேன். அவரை தான் நான் கல்யாணம் படிக்க நினைக்கிறேம்மா. ஏய், போது நிறுத்தடி. ஏண்டி, எனக்கு லவ்வே பிடிக்காது, அதுவும் இல்லாம என் பரம்பரை விரோதி, என் எதிரி அவனை லவ் பண்ணு சொல்றியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஒண்ணு நீங்க அவரை எதிரியா பாக்குறீங்க, அதனாலதான் உங்க கண்ணுக்கு அவர் எதிரியா தெரியறாரு. அவர்கிட்ட பழகி பாருங்கம்மா, அவர் ரொம்ப பண்பானவர், அன்பானவருமா. ஏய், போது நிறுத்தி உன் புராணத்தை. ஒன்னும் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லல. எங்க பார், நீ அவனல்ல எவனையுமே காதலிக்க கூடாது, கல்யாணமும் பண்ணிக்க கூடாது. காலம் முழுக்க கல்யாணம் ஆகாத கண்ணியாத்தானே இருக்கணும். ஏம்பா என்னம்மா சொல்றீங்க? அப்போ நான் காதலிக்க கூடாதா? நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? சொல்லுங்கம்மா, என் மனசு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஏய், போது நிறுத்தி. சும்மா அம்மா அம்மான்னு கத்தி எடுக்கிற. ஏடி, நான் என்ன உன்னை பெத்த அம்மாவா? நான் உன்னை வளர்த்தவ, நான் உன் சித்தி, புரியுதா? சும்மா அம்மா அம்மான்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாத. அம்மா, நீங்க என்ன வளர்த்திருக்கலாம், ஆனா உங்களை நான் என் மனசார அம்மான்னு தான் நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு நினைவு தெரியறதுக்கு முன்னாடி என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு அன்பு கட்டி பாசத்தை கட்டி வளர்த்தீங்க. அப்படி இருக்கும் போது உங்களை அம்மா நினைக்காம வேற எப்படி நினைக்க முடியும்? நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா நீ என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. மனுஷியா இருக்கிற என்ன மிருகமாக்கிடாத. நீங்களா? ஏமா இப்படி பேசுறீங்க? எனக்கு சின்ன தலைவலி வந்தா கூட அதை உங்களால தாங்கிக்க முடியாதே. சின்ன வயசுல நான் விளையாடிட்டு இருக்கும் போது என் கால்ல முள்ளு குத்திருச்சு. என் கால்ல முள்ளு குத்துறதுக்கு உங்க கண்ணுல முள்ளு குத்துற மாதிரி உங்க கால்ல கூட செருப்பு போடாம என்ன தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போட்ட அந்த அம்மாவா இப்படி எல்லாம் பேசுறது? காலேஜ் படிக்கும் போது என்ன டூர் கூட்டிட்டு போனாங்க. அங்க ஒரு நாள் நைட்டு தங்கறதுக்காக என் பொண்ணை பார்க்காம ஒரு நாள் ராத்திரி கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி உடனே கார் எடுத்துட்டு ஓடி வந்த ஏன் அம்மாவா இப்படி எல்லாம் பேசுறது? என்னால நம்பவே முடியலம்மா. அப்போ இத்தனை நாள் என்கிட்ட நீங்க உண்மையான அன்பு காட்டல, நீங்க என்கிட்ட வேஷம் போட்டு நடிச்சிருக்கீங்க. ஆமாடி, ஏய் நடிச்சந்தா.
நல்லவங்க மாதிரி எல்லாராலையும் நடிக்க முடியும். ஆனா நல்லவங்களா யாராலையுமே இருக்க முடியாது. ஏய், நான் கெட்டவடி, கெட்டவளியோ கேடு கெட்டவள். உன் பேர்ல எல்லா சொத்து இருக்கிறதுனாலதான் மனுஷியா இருந்த நான் இப்ப மிருகம் ஆயிட்டேன். நான் உன்னை வேட்டையாடுறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா நான் என்ன சொல்றேன்னா அதை கேளு. ஒழுங்கா போய் இந்த ரூம்ல இரு. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது. அம்மா தலைவரா, தலைவரா, என்னது தலைவரா? ஆமா தலைவர, கல்யாணம் பண்றதுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் அந்த லோன் தர ஆபீஸ் தானுங்குது. இல்ல என்ன மாதிரி ஒரு ஆபீசர்லாம் பார்த்தா தலைவர் என்ன தான் கூப்பிடுவீங்க? உங்களை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி தெரிஞ்சுது. ஆனா அந்த ஆபீசருக்கு உண்டான மூஞ்சியே உங்ககிட்ட இல்லையே. நீ யாரை கூட்டிட்டு வந்து லோன் வாங்குறியோ அந்த பொண்ணுக்கே லோன் இல்லாம பண்ணிவிடுவேன். அப்புறம் யாருன்னு தெரியும் இந்த பரலோகத்தை பத்தி. மன்னிச்சுக்கணும். ஆனா தெரியாம ஏதோ அறியாத பையன் தப்பு பண்ணுங்க, தெரியாம பேசிட்டேனா. ஏன்னா எனக்கு கல்யாணம் வேற ஆக போகுதுண்ணா. எல்லாம் உங்க கையில தானே இருக்குது. பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதுண்ணா. நீ வேற அண்ணான்னு சொல்லி என் நெஞ்ச நல்லா நக்கி வேற விட்டுட்ட. சரி சரி சரி, போய் பார்ட்டியை கூட்டிட்டு வா. லோனு எவ்வளோன்னு அவளை நல்லா முழுசா பார்த்துட்டு தான் நானே சொல்லுவேன். அண்ணா நீ முழுச்சான நான் 10 தோட கூட திருப்பி பார்த்துக்கண்ணா. ஆனா லோன் மட்டும் தராம விட்டுறாதுண்ணா. பணம் முக்கியம்னா. போயிட்டு கூட்டிட்டு வந்துடுற, தள்ளிட்டு ஓடியாத. ஏமா உன் பேர் என்ன? என் பேரு பத்தினி. பத்தினியா இல்லையான்னு அதை நான் பார்த்துட்டு சொல்றேன். யோ சரி, அப்படியே காட்டு பாப்போம். மரியாதையா பேசு. காட்டு பாப்போம் பேசான்னு பேசிட்டு இருந்த மாவன அவ்வளவுதான். நான் பொல்லாத கொலை பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. அம்மா பத்தினி, இப்ப ஒரு வண்டியே வந்து லோன் வச்சு வாங்குறோம்னா வண்டியை முன்னாடி பின்னாடிலாம் பார்த்துட்டு அப்புறம் வண்டி ஓடுதா இல்லையா என்னன்னு அப்புறம் செக் பண்ணிட்டு அப்படியே எப்படி போகுது என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே நான் சொல்ல முடியும். அதை சொன்னேன் நான். அதான் அப்படி சொல்லு. இங்க பார், இது முன்ன இது பின்ன. அட 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 அட, அப்படியே தூக்குன மாதிரி இருக்குது. இல்ல யோ, முன்ன பின்ன நல்லா பார்த்தல, வாயப்பாடு ஓசிலே பார்த்த இல்ல. முடி லோனை போட்டு கொடு. எவ்வளவு லோன் தருவேன்? சும்மா சொல்லக்கூடாது பத்தினி. நீ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மினி டெம்போ மாதிரி தான் இருந்த. ஆனா அப்படியே பின்னாடி பாக்குறப்ப அப்படியே புல்டோசர் மாதிரியே இருக்க. அப்படியே புல்டோசர் ஏறிச்சுன்னா நசிஞ்சிடும் அப்படி எல்லாமே. யோ, உன்னை பார்த்தா ஒரு 5 லட்சம் லோன் தரலாம்னு இருக்கனே. அண்ணே 5 லட்சம் கொடுத்துறாதுண்ணே. ஆயுசு பூரா என்னை கடன்காரன் ஆக்கி விட்டுறாத. 2 லட்சம் மட்டும் போதும்னா. 2 லட்சம் போதும், வேண்டாம். ஆயுசு பூரா கடன்காரன். 2 லட்சம் போதுமா? சரி, அப்படியே பத்திரத்துல வந்து 2 பேரும் கையெழுத்து போடுங்க. மாலையை மாத்திட்டு வாங்க, மாலையை மாத்திட்டு வாங்க. லோன் ஆபீஸ்ல லோன் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? விளக்கு பிடிப்பீங்களா? ஏதாவது பண்ணுவீங்களா ஆபீசர்ஸ்? அதுவும் நாங்களே பார்த்து தாமா முடிவு பண்ணுவோம். முதல்ல நீங்க கையெழுத்து போடுங்கம்மா 2 பேரும். லோன்காரங்களா இப்படி வந்துட்டீங்க. பணத்தை அப்புறமேல மீதி பேசிக்கலாம். நீ கடைசியில தனியா தான் நக்கிட்டு தெரிய போற. போடுமா போடுமா போடு போடு. அப்படி போட்டுங்க போட்டு. ஐயா பணம் பணங்க பணங்க. ஏய் பெருமாளே, பெருமாளே சொல்லுங்க. அப்படியே அந்த 2 லட்சத்தை பணத்தை எடுத்துட்டு வரையா? லாக்கர்ல இருக்கும், போய் டக்குன்னு எடுத்துட்டு பார்க்கலாம். 2 லட்சம்.
உன்னை பணத்தை மட்டும் தான் எடுத்துட்டு சொன்னேன். அங்க என்னடா பாக்குற அப்படியே கண்ணை அளந்துகிட்டு? அதனாலதான்டா ஆம்பளைக்கு அளந்து வச்சிருக்கிறான், பொம்பளைக்கு வந்து பொழந்து வச்சிருக்கிறான். இந்தா அப்படி போலாமா வரோம்? டேய் போலாமாவா? ஜீவில கரெக்ட்டா கட்டிடுவீங்க. நீங்க அத பத்தி கவலையே படாதீங்க. அப்படி கட்டல இவனை கூட்டி போய் வச்சுக்கோங்க நீங்க பண்ணையத்துக்கு. போலாமல இல்ல, இங்கதான் இருக்கணும். இங்கதான் இருக்கணுமா? நானும் வரேன். என்னது? ஆமாமா. நீங்க எதுக்கு வரீங்க? லோனை கட்டி முடிக்குந்தனே நான் உங்க 2 பேருக்கு கூடயே தான் இருப்பேன். யோ கையெழுத்து போடும்போது இதெல்லாம் இல்லையே, சொல்லுங்களே என்கிட்ட. பத்திரத்தை நல்லா படிச்சு பார்த்துட்டு தாமா நீ சொல்லணும். பத்திரத்துல என்ன போட்டிருக்குன்னு பாத்தியா இல்லையா? பாக்கலையே. லோனை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த பைக் வந்து கம்பெனிக்கு தான் சொந்தம். அப்ப நானு கம்பெனி ப்ராப்பர்ட்டி. கம்பெனி ப்ராப்பர்ட்டியா? நான் சொல்ல கடைசியில் நக்கிட்டு தான் போவன்ட்டு போச்சு. ஐயா பணமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஆளு கூட கொடுத்துரு. ஐயோ வேணாண்டி, சொன்னா கேளு. பணம் வேணும். கொடுத்த பணத்தை திருப்பி பெற மாட்டாது. தவணை முறையில தான் நீங்க கட்டணும். குடிங்க பணத்தை. அதையும் பாக்கலையா? சண்டால என்னடா புது ரூட்டால கலப்புறீங்க? சரி யோ இருந்துட்டு போட்டும். நம்ம மாசம் மாசம் கரெக்டா கட்ட வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டும். வா போலாம். பெருமாள் நீ வாடா போலாம். அதான் நான் பார்த்தேன். மல்லிகவானே அம்புகளோ கண்ணுல தும்புகளோ அம்பினி பூனில நம்புகளோ புஞ்சிரி தும்பிகளோ முல்ல மலர் மணி செண்டுகளோ நிம்மணி சுண்டுகளோ தென்தெரிஞ்செத்துന്ന வண்டுகளோ பொங்கின துண்டுகளோ ஆறுக்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி, படுத்தா ஒரு வாட்டி, முடிச்சா ஒரு வாட்டி, கடவுளை ஒண்ணு நினைச்சா ஒரு வாட்டி, கையை தொடும்போது ஒரு வாட்டி, ஒரு வாட்டி காலுல சும்போது ஒரு வாட்டி, ஒரு வாட்டி கட்ட முடி மிசப்பட்டா ஒரு வாட்டி. வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ். வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்தை முந்தானையா தொடக்கு நேரத்தில ஈர சட்டைய கொடியில் காய பொடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கும் வலையில குந்தல் முடியது கொண்ட போடையில தலகடியோட நீ சண்டை போடையில சும்மா சும்மா நீ கொட்டாவி அடிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ், ஃபீலிங்ஸ். மல்லிகவானே அம்புகளோ அம்பினி பூனில நம்புகளோ முல்ல மலர் மணி செண்டுகளோ தென்தெரிஞ்செத்துന്ന வண்டுகளோ நீ துண்டெடுத்து ஏன் தலைய துவட்டு நேரத்துல மரட்டு விரல் இடுப்பு திருட்டு வேலை பகையில நீ குழந்தை சாதம் பெசஞ்சு வாயில் விட்டு நேரத்துல அந்த எச்சி வாயில எச்சி வச்சு உச்சு கட்டையில சரிஞ்ச மர பணி சரி பண்ண பொழுதுல ஒத்த சையா நீ ஒரு
எண்ணிக்கையில கட்டினவனுக்கு வெக்கத்தை கட்டையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் மல்லிகை வானமே அம்புகளோ கண்ணுல தும்புகளோ அங்கிளி பூனில நாம்புகளோ சிரி தும்பிகளோ முல்ல மலர் மணி செண்டுகளோ நென்மணி சுண்டுகளோ தெந்திரங்க துண்ண வண்டுகளோ பொங்கிற துண்டுகளோ என்ன அத்தா தனியா இருக்கீங்க? டேய் மாப்பிள, நாம வளர்த்த வெள்ளாடு இப்ப வேலையை தாண்ட பாக்குதுடா. வெள்ளாடு வேலையை தாண்ட பாக்குதா? அத்தா புரியாம புதிர் போடுறதை விட்டு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நம்ம எதிரி விக்ரம யாழ்னே லவ் பண்றா. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா. டேய், இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது. அவனை கல்யாணம் பண்ணவே கூடாது. எதுக்கு அவசரமா போன் பண்ணி வர சொன்னீங்க? அத்தா, சிம்பிள் மேட்டர் தான். நான் உங்க தம்பி பாய பேசாம யாழ்னிய எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. ஆடா ஆமா அத்தா, பேசாம யாழ்னிய வெற்றிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவளும் விட்டு போக மாட்டா, சொந்தமும் விட்டு போவாது, சொத்தும் விட்டு போவாது. டேய் வெற்றி, யாழ்னி ஒரு மலடிடா. அவளால குழந்தையே பெத்துக்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போற? அத்தா என்ன சொல்றீங்க? இன்னும் அவளுக்கு கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள மலடிங்கிறீங்க? ஆமாடா, சொத்து பூரா அவ பேர்ல இருக்கிறதுனால அவ ஏன் கூடவே இருக்கணும்னு நினைச்சி அவளுக்கு இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்தேன். அதையும் மீறி அவ கல்யாணம் பண்ணா அவளுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு தான் அவ வயசுக்கு வந்ததுல இருந்து அவளுக்கு ஒரு மருந்து கொடுத்து கர்ப்பப்பை வளர்ச்சி அடையாம நான் பண்ணி வச்சிருக்கேன். அவளால கடைசி வரைக்கும் குழந்தைய பெத்துக்கவே முடியாது. காலம் பூரா அவ என் காலடிலே கிடக்க வேண்டியதுதான். அப்படின்னா அவ வீட்டை விட்டு போய் விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் குழந்தை பிறக்காம இருந்தா அவனே அவளை துரத்தி விட்டுருவான். நீங்க நினைச்சது நடந்துரும். அத்த, நாங்களே பெரிய வில்ல, ஆனா நீங்க வில்லாது வில்லியா இருப்பே போல இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ரோசனை பண்ணணும். நாளைக்கே விக்ரம் யாழ்னி கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை இல்லைன்னா என்ன? அவ பேர்ல சொத்து இருக்குல்ல, அதுக்கோசம் அவனோட வாழலாமல்ல? கரெக்டா சொன்ன. சொத்துக்காக சொந்தத்தையே தூக்கி எறிகிற இந்த காலத்துல சொத்து மட்டும் நம்ம கிட்ட இருந்தா அந்த சொர்க்கத்தையே வாங்கலாம். மாப்பிள்ளைங்களா, ஏன் வீட்ல இருந்து மண்ணும் போக கூடாது, பொண்ணும் போக கூடாது. எல்லாம் உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் சொல்றேன். நீங்க தான் எல்லாம் பாத்துக்கணும். அத்தை, எங்களை நம்புறவங்களுக்கு உண்மையாவும் இருப்போம், உயிரையும் கொடுப்போம். அத்தா, உங்ககிட்ட இருந்து அவ உறவை எடுத்துட்டு போக முடியாது, உயிரை எடுத்துட்டு போக முடியாது. பக்கபலமா பாதுகாப்பா நாங்க இருக்கிறோம். ஞாபகம் இருக்க, பயமேன். தைரியமா நீங்க போயிட்டு வாங்க. சரி, நான் வரேன். தலைவா, கேஸ்ல ஜெயிச்சு ஐயாவை வெளியே கொண்டு வந்துட்டேன். அந்த விக்ரமூசியில மூஞ்சில கறியை பூசி அவனால இனிமே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இத
இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த விக்ரம் இனிமேல் இந்த வெற்றிகிட்ட மோதவே கூடாது. அவனுக்கு டார்ச்சல் மாற டார்ச்சல் கொடுத்து பைத்தியம் முடிச்சு சட்டை கிழிச்சுக்கிட்டு அலையணும். தலைவா, நீங்க சாதாரண எர்த் கம்பெனி தொட நினைச்சா நீங்க கொடுக்கற டார்ச்சர்ல 1000 வாட்ஸ் பவர்னு இப்ப தெரிஞ்சுக்குவான். அவன் வேகம், அவனுக்கு ஒரு சோகம். வைக்கல, நானும் கொஞ்ச நாளைக்கு நல்லவனாத்தான் வாழலான்னு நினைக்கிறேன். எவன்டா எனக்கு விடுறானுவ? அது என்னமா தெரியல. என் ஜாதகத்துல நான் எப்பவும் கெட்டவனா இருக்கோன்னு எழுதியிருப்பானாட்டு இருக்குது. தலைவா, உங்களுக்கு வெற்றின்னு பேர் வச்சதுக்கு தோல்விங்கிற ஒரு சனி நம்ம கிட்ட தலை வச்சு கூட படக்காது. வெற்றி எப்பவும் உங்களுக்கு வெற்றி தான். வைக்கல, ஓவரா புகழாத. பங்காளி, வைக்கலுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பு. அத்த, யாருக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்றீங்க? பிறக்காட்டியும் பரவாயில்ல, சொத்துக்கோசரா இந்த வெற்றியே கட்டிக்கிறனுங்க. சந்தன காற்றே, செந்தமிழ் ஊற்றே, சந்தோஷ பாட்டே வாவா. சந்தன காற்றே, செந்தமிழ் ஊற்றே, சந்தோஷ பாட்டே வாவா. காதோடுதான் நீ பாடும் ஓசை, நீங்காதாசை, நீங்காதாசை. சந்தன காற்றே, செந்தமிழ் ஊற்றே, சந்தோஷ பாட்டே வாவா. காதோடுதான் நீ பாடும் ஓசை, நீங்காதாசை, நீங்காதாசை. நீர் வேண்டும் பூமியில் பாயும் நதியே, நீங்காமல் தோள்களில் சாயும் ரதியே. மறைய மறைய தெரிய தெரிய காதோடுதான் நீ பாடும் ஓசை, நீங்காதாசை, நீங்காதாசை. சந்தன காற்றே, செந்தமிழ் ஊற்றே, சந்தோஷ பாட்டே வாவா.
கோதை மடியில் நானா பூவானம் பாடுவதோ பூவை மனதில் பூங்காற்றும் சூடேற்றும் பூங்காற்றும் சூடேற்றும் ஏகாந்தம் சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வாவா காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காதாசை நீங்காதாசை சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வாவா வாங்க டாக்டர் வாங்க. என்ன விஷயம்? வாங்க அப்படியே நிக்கிறீங்களா, உட்காருங்க. உட்கார்றதுக்கு நேரம் இல்ல. உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேங்க. என்னது? என்ன பார்த்து ஒரு விஷயம் சொல்லாமனு வந்தீங்களா? சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, எதா இருந்தாலும். நான் சொல்ற விஷயத்தை கேட்டு உங்களால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி என்ன டாக்டர் தாங்க முடியாத விஷயம்? நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க மனசை கல்லாக்கிக்கங்க. என்னது? நம்ம யாழினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை வளர்ச்சியே இல்ல. அப்புறம் அவங்களால ஒரு குழந்தை பெத்துக்க முடியாது. ஐயோ, என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? ஏமா குழந்தை பெத்துக்க முடியாதா? ஐயோ, இத கேட்க என்னாலே தாங்க முடியலையே. கொஞ்சம் புரியுமா சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ருத்ரா மேடம் யாழினி அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தாங்க வயிற்று வலின்னு. யாழினி அவங்கள செக் பண்ணி பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி இல்ல அப்படின்ட்டு. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? ரிப்போர்ட்டை பாருங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நான் என்ன பண்றது? என்னாலேயே தாங்க முடியலையே. என் பொண்ணுக்கு குழந்தை இல்லைங்கிற பாக்கியத்தை கேட்டது எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. ஆமா, எதனால இப்படியாச்சு? ஐயா, நான் சொல்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் ருத்ரா மேடம்கிட்ட கேட்டப்போ யாழினியை செக் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாழினி மேல இருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களுக்கு வளர்றப்ப மருந்து கொடுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லாம போயிருச்சு. ஐயோ, என் பொண்ணுக்கு குழந்தை வாய்ப்பே இல்லையா? என் பொண்ணு யாழினி சின்ன வயசா இருக்கும் போதே அவ அம்மா இறந்துட்டா. 2ஆம் தரமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன் இந்த குழந்தையை பார்த்துக்க சொல்லி. ஆனா அவ பார்க்க வேண்டிய அவளே என் பொண்ணை பாலுங்கழுத்துல தள்ளிட்டான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயா, கவலைப்படாதீங்க. நாளைக்கு யாழினி அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள கடு வளர்றதுக்கு ஏற்பாடு செய்யறேன். சரிங்க டாக்டர். சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன். என்னமோ பேசணும்னு வர சொன்னீங்க, பேசாம நின்னுட்டே இருந்தா எப்படிங்க? அது வந்து கமலி, பிரம்மன் படிச்ச படப்பிலேயே இவ்வளவு அழகா இருக்கிற உன்னை பார்த்தோன்னே எனக்கு பேச்சே வரல. ஒரு கவிதையா தான் வருது. என்னங்க இப்படி மொக்கைய கவிதை சொல்லாம ஓப்பனா விஷயத்த சொல்றீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கிறது தான். சரிங்க, நீங்க யோசனை பண்ணிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். கமலி, லைஃப் பூரா என் கூட வருவேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படியே விட்டுட்டு போறீங்களே, எப்படி? நீங்க லைஃப் பூரா உங்க கூட வரதுக்கு நான் என்ன உங்க பொண்டாட்டியா இல்ல காதலியா? அது நீங்க உங்க லவ் என்கிட்ட சொல்ற வரைக்கும் அப்படி இல்ல. சொன்னதுல இருந்து உங்க நினைப்பாவே தான் இருக்கு. என்ன நினைச்சு என்னங்க பண்றது? டூ லேட், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னப்பே நீங்க ஓகேன்னு சொல்லிருக்கணும். இப்போ எனக்கு அடுத்த வாரம் கல்யாணங்க. என்ன சொல்றீங்க? அடுத்த வாரம் உங்களுக்கு கல்யாணமா? அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்றதா சொன்னீங்க? ஏங்க, காதலிக்கும் போதே காதலை ஏத்திருக்கணும். இப்ப நீங்க மறந்துட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும்? அதனால நீங்க என்ன மறந்துடுங்க. கமலி, நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு என் மனசை புரிஞ்சுக்கோங்க கமலி. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இப்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, நாளைக்கே உங்க அண்ணனுக்கு என்ன வேணான்னு சொல்லிட்டாருன்னா அப்ப என்ன வேணான்னு சொல்லிடுவீங்கல்ல? அப்படி இல்ல கமலி, எங்க அண்ணன் என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு.
என்னோட விருப்பம் தான் அவரோட விருப்பம். உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்குவாரு. பரவாயில்லையே, பொண்ணுங்க காதலிக்கிறேன்னு சொன்னா போதும் குடும்பத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு பசங்க வந்துடுறாங்க. ஆனா நீங்க வித்தியாசமானவரா இருக்கீங்க. நீங்க புருஷனை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. நீங்க இவ்வளவு சீக்கிரம் என் காதலுக்கு ஓகே சொல்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கமலி, நாம தேடி போற உறவுகளை விட நம்மளை தேடி வர உறவுக்கு தான் அன்பு அதிகமா இருக்கும். நீங்க என்ன தேடி வந்தீங்க, நான் உங்களை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன். ஐ லவ் யூ கமலி. ஐ டு லவ் யூ. ஒரு சின்ன மணி குயிலில் சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே 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 ஒரு பாக்கு வெத்தலையாம் அத மாத்திக்கொள்ளணுமா, நல்ல நாள் குறிக்கணுமா, அத நிச்சயம் செய்யணுமா, அட தக்கிடத தத்தோம் பொட்டு முழங்கணுமா. ஒரு சின்ன மணி குயில் சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே 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 நெஞ்சுக்குள்ளே. வாசம் வந்து காற்றோடு கலப்பது போல் உன்னோடு கலந்திருக்க சாமி சொன்னதையா. காற்றாக நான் கலந்து மூச்சாக உள்ளிருந்து உன்னோடு வாழ்ந்திருக்க வாழ்த்து சொல்லுதையா. கல்லாலய மனச கரைச்சு விட்ட கட்டழகி, கண்ணீரை தொடச்சதந்த சாமி தானே பொட்டழகி. சொல்லாலே அம்பெடுத்து கண்ணால குறி பார்த்ததும் பொல்லாத சாமி முன்னே சொல்லி என்னை இழுத்ததும். சரியா தவறா அது நடத்திடும் தெய்வம். தக்கிடத்தத்தோம் கொட்டு முழங்கணுமா. சிறு சிந்து சுமந்து வந்த காற்றும் இனிக்குதடி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே. ஒரு சின்ன மணி கோயில் சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே. பூவான பூவழகி பூ போல தேர் வருமா, சீரான ஊர்வலமா சீர்கொண்டு வருமா. வெள்ளி மணி குலுங்க விளையாடும் பூங்கிளியா, தங்கமணி சரமும் தான் கொண்டு வருமா. முத்தான நிலவொளியில் அன்பு குடிசை போடலாம். காற்றாக கவிதை பாடி நாமும் அங்கு வீசலாம். இல்லாத சுகங்கள் தேடி அலையும் இந்த உலகிலே, நில்லாத பறவை போல போதும் என்று வாழலாம். அன்பே அன்பே அதை நடத்திடும் தெய்வம். தக்கிடத தத்தோம் கொட்டு முழங்கணுமா. ஒரு சின்ன மணி கோயில் சிந்து படி
மாத்திக் கொள்ளணுமா நல்ல நாள் குறிக்கணுமா அத நிச்சயம் செய்யணுமா அட தக்கிட தத்தோம் கொட்டு முழங்கணுமா ஒரு சின்ன மணி குயிலு சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே 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 டேய் விஜய், என்ன காரியம் பண்ணிருக்க? அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அண்ணி அவங்க வீட்டில் அடைச்சி வச்சிருந்தாங்க. அவங்க எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. நான் தான் வர வழியில பார்த்து கூட்டிட்டு வந்தேண்ணா. ஆமாங்க, நம்ம காதலிக்கிற விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொன்னேன். உங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னோன்னு அவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்காம என்ன ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. அவங்க இல்லாத நேரமா பார்த்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். யாழ்னி, உங்க வீட்டுல என்னை ஏற்கனவே எதிரியா பாக்குறாங்க. நீ வீட்டை விட்டு தெரிஞ்சா துரோகியா மாறிடுவாங்க. மேலும் மேலும் நான் பகை வளர்க்க விரும்பல. நீ முதல்ல கிளம்பு. அண்ணா, வீடு தேடி வந்த மகாலட்சுமியை விரட்டாதீங்கண்ணா, அவங்கள ஏத்துக்கங்கண்ணா. டே விஜய், கல்யாணங்கிறத 1000 காலத்து போயிடுறா. பெரியவங்க வந்து வாழ்த்துனாதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அது இல்லாம யாழ்னி வீட்டு பெரியவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்றது தப்பு. யாழ்னி, முதல்ல நீ கிளம்பு. இல்ல வா, உன்னை நானே விட்டு வரேன். எப்போ உங்களை தேடி வந்த என்ன ஏத்துக்கலையோ, இனிமே நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. நான் எவ்வளவு தூரம் எதிர்பார்த்தீங்க வந்து தெரியுமா? ஆனா நீங்க என்ன ஏத்துக்க மறந்துட்டீங்கல்ல. எதிர்பார்ப்பு ஏமாற்றமா போய் முடிச்சிருச்சு. இனிமே நான் எதுக்காக போய் வாழணும்? ஏன் வாழணும்? எங்கேயாவது ஆத்துல குளத்துல விழுந்து சாகுறேன். அண்ணி, அவசரப்படாதீங்க அண்ணி. அண்ணா, எங்க அண்ணன் உங்களை மனப்பூர்வமா ஏத்துக்கிறாரு. அண்ணா, உங்க மேல அவங்க உயிரே வச்சிருக்காங்க. அவங்க உயிர் போறதுக்கு நீங்களே காரணமாகலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டாம் விஜய், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் உங்க அண்ணன் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காரு. ஏண்டா அவர் என்ன உண்மையா காதலிக்கல போல இருக்கு. பரவாயில்ல, அவர் என்ன ஏத்துக்க வேண்டாம். என் விதிப்படி என்னவோ அப்படியே நடந்துட்டு போட்டு போறேன். யாழ்னி, ஒரு நிமிஷம் இல்ல. நீ என்ன புரிஞ்சுட்டு அவ்வளவுதான். நான் கல்யாணத்துல அவசரம் காட்டக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். உன் விருப்பம் இதுதானா? நான் உடனே நிறைவேற்றுறேன். எப்படியோ அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. சரி, கோயில்ல போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. சரி வாங்க. இன்னைக்கு நைட்டு புது நைட்டு, ஃபர்ஸ்ட் நைட்டு. பத்தினி, நீ அந்த பால் சொம்ப கொண்டுட்டு வர்றதை பார்த்தா செத்து போன நம்ம சிலுக்கு மாதிரியே தக்க 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 தக்கன்னு இருக்கு. ஒன்ன பார்த்தா கூடாதான் போன வாரம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்திட்டு போன திருட்டு நாய் மாதிரியே இருக்கிற. ஏன்னா திருடுனல்ல உன் புருஷன். அவன் எந்திரிக்குள்ள சீக்கிரமா நம்ம ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுக்கலாம். அவன் எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருவான், தூங்கிட்டு இருக்கான். ஏண்டா அணைப்படா அணைப்ப, கொஞ்சம் ஏமாந்தா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவான் இருக்குது. நான் சும்மா இருப்பேனா? அதுக்கு தாண்டா நான் சாமானத்தை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஐயோ, பத்திரத்தை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன்டா. சாமான நாவமாவே வருது இங்க வேற பார்த்தா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் என்னால கேட்க முடியாதுடா. பாவமா இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிக்கிறோம். அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு கொண்டாடுறோம். சரியா? பத்தினின்னு பேரு வச்சிருந்தா மட்டும் பத்தாது, கரெக்டா நடந்துக்கணும். சரியா? ஐயோ ஏயா, இப்படி எங்க 2 பேத்தையும் பிரிச்சு வச்சா வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட எப்படியா தங்கும்? தங்காது. புழு பூச்சியா? அது எங்க ஓனர் சொல்லிட்டேன், நானே கொடுக்கறேன். குடுப்புடா குடுப்ப. ஏமாத்திருந்தா கொடுத்துட்டு போக மாட்டியா நீ? ஏய் வேணாண்டா, விரல சூப்பருவேன் நினைச்ச கணக்கா இருக்குறா. நீ எதுவும் பேசாதடா. டேய் கெஞ்சி கேக்குறா, விடுறா. உன் பொண்டாட்டியாடா இது? இது எங்க கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிடா. நீ கடனை கட்டந்தே. என்னது? உன் கம்பெனி ப்ராப்பர்ட்டியா? ஊர் மேல போற மாரியாத்தா ஏமால வந்து ஏறாத்தான்னு சொன்ன கதையா இருக்குது. ஐயோ, உன்கிட்ட வாங்கின பணத்துக்கு நீ என்ன வேணாலும் சொல்வா, நான் கேட்டுட்டு இருக்குமா? இதுல வேற இவன் வேற பக்கத்துல புடிச்சு வச்ச மாதிரியே நின்று இருக்கான். ஏண்டா டேய், ராமத்தை போட்டுக்கிட்டு ராத்திரியில வந்து ஏண்டா டேய்?
ஓவரா வாய் பேசுன ஓவர் டிவி போட்டு ஓடி போட்டு தூக்கிட்டு போயிரும் பாத்துக்கு. ஓவர் டிவி எல்லாம் போட்டு தூக்கிடாதுண்ணா. எப்படியாச்சும் நான் பணத்தை கட்டிட்டு என் பொண்டாட்டி நான் மீட்டுக்கிறேன்னா. ஆனா கொஞ்சம் கருணை காட்டுனே. சரி சரி பணத்தை கட்டி முடிச்சோடனே அவளை கூட்டிட்டு போ. சரிண்ணா. அண்ணா விட்டது விட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டுமா? பேசிக்கிறோம். 2 நிமிஷம் பேசி முடிச்சிட்டு சீக்கிரம் வர. யோ இங்க பாருயா, இங்க பாரு. அவன் வேற போறானான்னு பாப்போம். இங்க பாருயா, இது தேவையான அப்பா லோன் போட்டு கடை வாங்க கூடாது. யோ நான் சொல்றத கேட்டு தொலையா. இங்க பாரு, பொண்டாட்டியே கொஞ்ச நேரம் பேசணும் அவனுக்கான லோன் காரன் கேக்குறதா இருக்கு. ஐயா யோ நாளைக்கு மட்டும் இவன் பணம் வாங்க மாட்டான். நான் பேயா மாறி ஆட்டம் ஆடுறதுல லோனே வேணாம் லோன் ஓட போறேன்னா சக்தி உங்களை எங்கெல்லாம் தேடுதுடா? அத்தா தேடுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? டேய் அந்த ஓடுகால நாய் நம்மள விட்டு ஓடி போயிட்டாடா. அக்கா ஓடுனவள புயலா மாதிரி புண்படுத்திட்டு வரட்டுமா இல்ல அவனை போட்டு தள்ளிட்டு இவளை கண்ணீர் சிந்த வைக்கட்டுமா? சொல்லுங்க, கன நேரத்துல செஞ்சு காட்டுற. பங்காளி வெற்றியை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்துல இறங்கிட்டானா அத கரெக்டா முடிக்காம வெளியே வரவே மாட்டான். அதுதான் நம்மளோட பவரே. டேய் எனக்கு வர கோவத்துக்கு அவளை அப்படியே என் கொய்யாலேயே கொளுத்து நினைச்சு கொல்லணும்னு தோணுது. ஆனா எனக்கு அவ உயிர் தேவையில்லடா. எனக்கு தேவை அவளோட உயிர் மட்டும்தான். உயிர் தான் தேவையா? அதுக்கு ரெண்டே வழிதான் இருக்குது. ஒண்ணு நாம அவகிட்ட உறவாடணும், இல்ல நிரந்தரமா அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும். அத்தா எங்களுக்கு தான் அடுத்தவன் குடும்பத்தை பிரிக்கிறது கை வந்த கலையாச்சா. நாங்க கொடுக்கிற டார்ச்சர் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க மாப்பிள்ளைங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவ பேர்ல இருக்கிற சொத்தை என் பேர்ல எழுதாகணும். அதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அத்தா எங்களை நம்புனா கோட்டையும் முடிக்கலாம், இந்த நோட்டையும் முடிக்கலாம். நாங்க போற பாதையில பயணம் பண்ணி பாருங்க, பாதுகாப்பும் இருக்கு, வெற்றியும் கிடைக்கும். நீங்க சொல்றத பார்த்தா வெற்றி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. சரி சரி, நான் இந்த நம்பிக்கையோடயே போறேன். நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். என்ன தலைவா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அந்த வஞ்சி நயவஞ்சகாரனோட ஓடி போயிட்டாலாமா? ஏய், நம்மளுக்கு போனவளை பத்தி கவலையே இல்ல. அவ பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் முக்கியம். என் அத்தை என்ன முழுசா நம்புறாங்க. எப்படி இந்த வெற்றி காரியத்தை முடிச்சிருவான்னு. யாழினி பேர்ல இருக்கிற உயிரை உடைச்சு அத்தை பேருக்கு மாத்தணும். அதுக்கு என்ன செய்யலாம்? ஐயா அந்த விக்ரம் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து போய் 4 தட்டு தட்டுனா அவளே கையெழுத்து போட்டுருவா. இதுக்கு போய் சிம்பிள் மேட்ரு இது. அங்கதான் நீங்க யோசிக்கணும். யாகினி ஒன்னா கல்யாணம் ஆகாதவளா இருக்கணும், இல்ல அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பிறக்காம இருக்கணும். அவ யாரு பேர்ல சொத்தை எழுதி கொடுக்கறாளோ அவங்கதான் சொத்தை அனுபவிக்க முடியும். நாளைக்கு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த சொத்தெல்லாம் குழந்தைக்கு தான் போய் சேரும். இதுக்கு வேற வழியே இல்லையா வக்கீல் சார்? அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. யாகினி தன் முழு சம்மதத்தோட எழுதி கொடுக்கணும், இல்ல அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்காம இருக்கணும். ஏ வைக்கல, மயிலே மயிலேன்னா மயில இறகவே ஓடாது. நாம தான் புடிங்க எடுக்கணும். எங்க அடிச்சா
அந்த சொத்து என் கைக்கு வரும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வெற்றி ஒரு காரியத்தில் இறங்கினா வெற்றியோட தான் திரும்புவோன்னு தெரிஞ்சுக்க. அப்ப நீங்க களத்துல இறங்கிட்டீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். மனசை ரிலாக்ஸா வச்சுக்கங்க. வக்கீலே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? நாளை காலை வரை நான் உன் விருந்தாடிதான். என்னை பக்குவமா பத்திரமா வச்சுக்கோ. மின்னும் கண்ணை கண்டா துள்ளும் இடையை கண்டா போதை தாரும் மாறாயறுதடி அச்சச்சோ. தொழவே வேணாவா கிக்கா ரக்கம்மா ராரா ராரா அடி எக்கா சக்கா எக்கா சக்கா எக்கா சக்கா. என்னங்க அவசரமா எங்கேயோ கிளம்பிட்டீங்க? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம. என்னது? ஓ, உறவே வேண்டானதே. தேசம் விட்டு தேசம் போலாம்னு கிளம்பிட்டேன். என்னது? ஏன் உறவே வேண்டாமா? என்ன நேத்து அடிச்ச மப்பு என்ன இறங்கலையா? போதையில உளறீங்களா? நல்லா தெளிவா தெரிஞ்சுதான் போச்சு. நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். நல்ல முடிவெடுத்துட்டேன். பணத்தை ஆசை பிடிச்ச உன்னோட இனிமேல் இருக்க முடியாது, தனியா வாழலாம்னு சொல்லி கிளம்பிட்டேன். என்னது? பணத்தாசை பிடிச்ச பஞ்சாத்தியா? ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. என்னது? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன்.
என் பொண்ணோட வாழ்க்கையில ஒரு குழந்தைய இல்லாத அளவுக்கு நீ பண்ணி வச்சுக்கிட்டியா. அதனால உன்னோட வாழ்ற மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை. ஓ அதுவா? பணம்னு சொன்னா பணம் கூட இந்த காலத்துல வாயை திறக்கும். ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கிற பணத்தை அவ்வளவு அனுபவிக்க விட்டுருவனா? எனக்கு தேவை பணம். நான் கோடீஸ்வரியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் அவளோட வாழ்க்கையில நான் விளையாடினேன். நான் பணத்தை அனுபவிக்கணும். பணத்தை மேல படுத்து நான் தூங்கணும். பணம் 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 பணம்னு பைத்தியம் பிடிச்சு தெரியற உனக்கு அந்த பணமே உனக்கு சரியான பாடம் காட்ட போகுது. ஆமா, பணத்தோட அருமை தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட போய் நீ சொன்ன ராமாயணத்தை போய் சொல்லு. நீங்க பாரு, பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கலாம். பணம் இருந்தா உலகத்தை வாங்கலாம். இந்த புனிதமான தாய்மை உறவு வாங்க முடியுமா? ஒரு கல்யாணமான பொண்ணு ஒரு கர்ப்பம் உண்டானா அது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? தனக்கு குழந்தை இல்லையான்னு எத்தனை வருத்தப்படுறாங்க. எங்கெங்கேயோ போகாத கோயில் இல்லை, ஏறாத டாக்டர் இல்லை, பார்க்காத இடம் இல்லை, பார்த்துட்டு அவங்க கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. இந்த படம் வந்து அதுக்கு ஜாதகமாகுமா? ஆமா, நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க? இது கம்ப்யூட்டர் காலம். பணத்தை தூக்கி எறிஞ்சா செயற்கை மூலையில கரு உண்டாக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது மூலியமா எத்தனையோ குழந்தைய பெத்துக்கலாம். இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? அட, பெண்மையை போட்ட இந்த உலகத்துல ஒரு பெண்ணின் தன்மை தாய்மை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது, என்னைக்குமே தெரியாது. பணங்கிற சனி உன்னை விட்டு விலகி போகாது. நான் வந்து இனிமேல் உன்னோட வாழ போறதில்ல. நான் தனியே ஊருட்டு வெளியே வாழலான்னு முடிவு எடுத்துட்டேன். போயிட்டு வரேன். ஓ, என்ன விட்டுட்டு போறியா? போயிட்டல்ல, இனிமே திரும்பி வந்துராத. இந்த ருத்ரா தேவி எப்படி வேணாலும் இருப்பா, எதுவும் அஞ்ச மாட்டாடா. யாழினி, காதலிக்கும் போது வராத வெக்கம் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வந்தோடனே எப்படி வந்துச்சு? அப்போ நான் உங்க காதலியா இருந்தேன், இப்போ நான் உங்க மனைவி ஆயிட்டேன். அதனால தான் நீ வெக்கப்படுறத பார்த்து அந்த வெள்ளி நிலவே சந்தோஷத்துல தங்க நிலவா மாறிடுச்சு. அதுக்குள்ள அவசரத்தை பாரு. அவசரப்படாம அமைதி காக்க சொல்றியா? அரசாங்கம் டெய்லி ஒரு சட்டம் போட்டுட்டு இருக்குது. நேத்து நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க, இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுங்கிறாங்க. நாளைக்கு தனித்திரு விலகின்னு சொல்லாங்கடி. ஆசைக்காத ஒன்று பெற்றுக்கலாண்டி. ஒரு குழந்தையா? ஒரு குழந்தைலாம் எனக்கு பத்தாது, 10 புள்ள வேணும் எனக்கு. என்னால ஒரு குழந்தையே சமாளிக்க முடியாது, இதுல வேற 10 வேணுமா? இங்க பாருங்க, எனக்கு 10 புள்ள வேணும். உங்களுக்கு எத்தனை புள்ள வேணும்னு கேளுங்க, அதுக்கு மேல நான் பெத்து கொடுத்துறேன். குழந்தை வேணும்ட்டு தள்ளி நின்னா எப்படி? வா. ராகங்கள் நீ பாடிவா, பண்பாடும் மோகங்கள் நீ காணவா, என்னாடும் காதல் உறவே என்னதான் சுகமோ நெஞ்சிலே, இதுதான் வளரும் அன்பிலே.
கண்ட சொர்க்கம் இது காதல் உறவே என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும் அன்பிலே ராகங்கள் நீ பாடிவா பண்பாடும் மோகங்கள் நீ காணவா என்னாலும் காதல் உறவே என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும் அன்பிலே. யாழ்னி ஏம்மா யாழ்னி வாங்கப்பா வாங்க என்னப்பா, இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன். எங்க மாப்பிள்ளை காணோம்? அவரு உள்ள தூங்கிட்டு இருக்காருப்பா. என்னப்பா என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க. இந்த நேரத்துல வந்திருக்கீங்க. இன்னும் முகம்லாம் வாடி போயிருக்கு. என்னப்பாச்சு? என்ன மன்னிச்சிருமா, உன் வாழ்க்கையில நானே வீணாக்கிட்டேன். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா என்ன நடந்துச்சு முத சொல்லுங்கப்பா. எனக்கு என்ன சொல்றேனே ஒன்றும் தெரியலையம்மா. இந்த கொடுமையை என்னாலே தாங்கிக்க முடியல. ஆனா நீ எப்படி தாங்கிக்குவ? அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு மாதிரியா இருக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன நடந்ததுன்னு முத சொல்லுங்கப்பா. நான் சொல்ற கொடுமைய உன்னால தாங்க முடியாதுமா. ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன். தங்க, உன் பேர்ல இருக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பலா போன ராசிச்சு உன் வாழ்க்கையை திருப்பி வச்சுட்டான். உனக்கு குழந்தை இல்லாத மலடிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டாமா. கொடுத்துட்டான். அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நான் குழந்தை பெத்துக்க முடியாதா? ஐயோ, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் புருஷன்கிட்ட நான் 10 பிள்ளை பெத்து தரேன்னு சொன்னேன். ஆனா இப்போ என்னால ஒரு குழந்தை கூட பெத்து கொடுக்க முடியாதப்பா. அப்பா 1000 எதிர்பார்ப்போட என் புருஷன் எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னால அவருக்கு ஏமாற்றத்தானா? அப்பா இனிமே இந்த உலகத்துல நான் எதுக்காகப்பா வாழணும்? நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லப்பா. கண்ணு, வீணா அவசரப்பட்டு நீ எந்த முடிவும் எடுத்துறாத. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவரு. நீ என்ன சொன்னாரு அவர் கேட்பாருமா. நீ என்ன சொன்னாரு அவர் கேட்பாரு. ஐயோ அப்பா, என்ன என்னால அவருக்கு ஒரு குழந்தையை பெத்து கொடுக்க முடியாது. 4 பேருக்கு நான் குழந்தையை பெத்துக்கலனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவரை தானப்பா தப்பா பேசுவாங்க. அது என்னால எப்படிப்பா தாங்கிக்கிற முடியும்? அதை கேட்டு அவர் மனசு உடைச்சு போயிருப்பா. ஐயோ, ஊர் உலகம் பேசுமனு நம்ம வாழ்க்கையை மாற்றி வைக்க முடியுமா? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம சந்தோஷமா வாழ்றாங்களே, அதே மாதிரி நாமளும் வாழ முடியும். நீங்களும் வாழலாம்னு ஒரு நம்பிக்கை எடுத்து சுதந்திரமா வாழலாம். அதுக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னாருன்னு கேட்பாரு. அப்பா நீங்க 1000 ஆறுதல் சொல்லலாம், அதை ஏன் மனசு ஏத்துக்கலப்பா. தலையில வச்ச பூ வாடல, நான் கட்டிட புடவை கசக்கல, அதுக்குள்ள என் தலையில இவ்வளவு பெரிய இடி விழுந்துருச்சேப்பா. இதை என்னால எப்படிப்பா தாங்கிக்க முடியும்? இவர்மா கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிரு. தயவு செய்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம நீ எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்க வேண்டாம். இருந்தாலுமே உன் வாழ்க்கையை குறுக்கிட்ட அந்த ராட்சசியோட நான் இனிமேல் வாழ தயாரா இல்லை. நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லி எதை சொன்னாலும் மாப்பிள்ளை கேட்பாரு. நீங்க சுதந்திரமா இருங்கம்மா. நான் இந்த ஊரை விட்டே வெளியே போறேன். போயிட்டு வருமா? சுதந்திரமா வாழணும்னு நினைச்சதா நான் காதலிச்சவரே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இப்போ என் ஆசை இப்போ ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள போயிடுச்சு. அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன ஏத்துக்குவாரா? இருந்தாலும் அவர்கிட்ட என்னால மறுக்க முடியாது. என்
என்னால அவர்கிட்ட மறைக்க முடியும்னு தெரியலையே. ஐயோ, என்னால அவர்கிட்ட மறைக்க தெரியலையே. அவர்கிட்ட மறைக்கிறதுக்கு பதிலா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடணும். என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. ஒன்றை உந்தன் மனம் கேட்டது, அந்த ஒன்றும் வேறு இடம் போனது. கையில் வரும் என பார்த்தது, இன்று கை நழுவியே போனது. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா. பொல்லாது பூமியிலே பெண்ணில் பாவம், நாளான போதும் அது தீராது. வெல்லாது போனதில்லை பெண்ணில் நியாயம், உண்டான நீதி இங்கு மாறாது. வரட்டும் என்றிங்கு இருப்பாள், தர்மம் ஜெயிக்கும் என்றிவள் பொறுப்பாள். இந்த உத்தம பத்தினி தத்துவம் தவறுமோ? ஏய் கமலே, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஏன் ஃபோன் மாமா, பண்ணிதானே? நேத்து ஃபர்ஸ்ட் நைட்டு ஜாலியா இருந்திருப்பீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் மாமா நான் மெசேஜ் பண்ணேன். அப்படி என்னடி உனக்கு உயிர் போற அளவுக்கு முக்கியமான விஷயம்? மாமா, 2 உயிர் போகக்கூடாதுனால தான் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். உங்க தம்பி விஜய நான் காதலிக்கிறேன். நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம் மாமா. நீங்க தான் எப்படியாவது எங்க அம்மா கிட்ட பேசி எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். உங்க தம்பி உங்கள்கிட்ட சொல்ல ரொம்ப பயப்படுறாரு. ஓ, இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? சரி, அத்தைகிட்ட நான் பேசுறேன். அவங்க கல்யாணம் சம்மதிக்கலாம், என்ன பண்ணுவீங்க? நாங்க 2 பேரும் சாகர தவிர வேற வழியே இல்லை மாமா. எங்க கல்யாணம் தான் அவங்க சம்மதம் இல்லாம நடந்துருச்சு. என் உயிரை கொடுத்தாவது உங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வாங்குறேன். ஆமா, இப்ப அத்தை எங்க இருக்குங்க? அம்மா உள்ளதா இருக்காங்க. நாங்க கோயிலுக்கு வந்தோம், வெளியே கொஞ்சம் எனக்கு வேலைக்குன்னு சொல்லி வந்தேன். சரி, அம்மா வந்துருவாங்க, நான் கிளம்புறேன். அத்தை, ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னது அத்தையா? டேய், யாருக்கு யாருடா அத்தை? நான் என்ன உன் அப்பா கூடவா பிறந்தேன்? அத்தை சொல்றதுக்கு இந்த அத்தை சொத்தங்கிற உரிமையில வேண்டாம். நீங்க பார், மரியாதையா மேடம்னு சொல்லு. சரி, என்ன விஷயமா என்கிட்ட பேசணும்னு சொன்ன? மேடம், என் தம்பி விஜயும் உங்க பொண்ணு கமலியும் உயிர்க்குறையா காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த விஷயமா தான் உங்கள்கிட்ட பேசலாம்னு. எப்பா 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 பாப்பா, இப்பதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதிர்ஷ்ட காத்தே எங்க பக்கம் வீசுது. இப்பதான் எங்களுக்கு நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. டேய், பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடு. மேடம், என் மேல இருக்க கோவத்துல என் தம்பி கல்யாண வாழ்க்கையில விளையாடாதீங்க ப்ளீஸ் மேடம். நீ கெஞ்சறத பார்த்தா பாவமா தான் இருக்கு. சரி, இந்த கல்யாணம் நடந்தா நீ எனக்கு என்ன செய்வ? நீங்க எதை கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். விக்ரம், பாத்தியா காலம் எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு? அன்னைக்கு என் கல்யாண நாள் அன்னைக்கு ஏன் உறவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனல, அதே மாதிரி உன் தம்பியோட கல்யாணத்துல நீயும் உன் பொண்டாட்டி இருக்கவே கூடாது. அன்னைக்கு நான் எப்படி வேதனைப்பட்டனோ அதே மாதிரி நீயும் வேதனை பண்ணுடா. மேடம், என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நானும் என் பொண்டாட்டியும் இந்த கல்யாணத்துல கலந்துக்க மாட்டோம்.
கேட்கவே ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு. அப்புறம் இந்த கண்டிஷன் கல்யாணம் வரைக்கும் தான். கல்யாணம் முடிஞ்ச உடனே ஏன் பொண்ணு உன் தம்பியோட சந்தோஷமா வாழணும்னா அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் செய்யணும். என் தம்பிக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறேன். உன் உயிரெல்லாம் எனக்கு தேவையில்லை. உன் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற உயிர் தான் எனக்கு தேவை. அவ பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்தணும். இந்த டீல் உனக்கு ஓகேனா பேசலாம், அப்படி இல்லனா நீ போய்கிட்டே இரு. இல்லைங்க மேடம், கண்டிப்பா உங்க பேருக்கு சொத்தை மாத்தி தரேன். இங்க பார் விக்ரம், உன்னை நம்பலாம் தானே? போலீஸ் கேம என்கிட்டயே காட்ட மாட்டியே. அப்படி ஏதாவது காட்டினு வெய்யே, அதுக்கப்புறம் பொண்ணை நானே போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் உன் தம்பி கமலி கமலின்னு இந்த காதல் படத்துல பரத் திரிவான் பாரு, அதே மாதிரி திரிவான். மேடம், நான் கேம் விளையாடுறதா உங்கள்கிட்ட இவ்வளவு நேரம் கெஞ்சி இருக்க மாட்டேன். நான் வந்த வயதுக்கு என் கண்ணை தூக்கிட்டு போய் பட்டு பட்டு போட்டேன். பொண்ணை தூக்கிட்டு போய் என் தம்பி கல்யாணம் பண்ணி இருப்பேன். ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம், அப்படி செய்வேன்னு சொல்ல வந்தேன். இந்த விக்ரம் சொல்றதா செய்வான், செய்யறதா சொல்லுவான். அதுதான் என்னோட ஸ்டைல். விக்ரம், இந்த ருத்ரா ராங்கா ரூட் போட்டாலும் அது ரைட்டா தான் வரும். இதுதான் என்னோட ஸ்டைல். சரி, இப்ப கிளம்பு. நாளைக்கு உன் தம்பிய கோயிலுக்கு வர சொல்லு, கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். ஓகே மேடம். எவன்டாவ? ரெண்டு பேரும் வெளிய வாங்கடா. ஐயோ, ஏன்டிய பத்தினி அவன டேன்னு சொல்லலாம், நம்ம பிச்சை பெருமாளும் கூட டேன்னு சொல்லலாம், கட்டுன புருஷனை போய் டேன்னு சொல்லலாமா? நான் உன் பத்தி இல்லடா. 3 மாசத்துக்கு முன்னாடி மேட்டுப்பட்டியில கரண்ட் ஷாக் அடி செத்தாலே அம்சாடா, அம்சா மண்டையா. அம்சாவா? அவ சூப்பர் பிகர் ஆச்சு. எங்க எதுக்குடி வந்த? ஆடி போடினே உன்னை கடிச்சு துப்பிடுவேன். மரியாதை பேசி துப்புக்கு. பேயா? இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேய்க்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பேயின்னு சொல்லாதார அம்சாவை பார்த்து. அவ உயிரோட இருக்கிறப்ப எப்படி இருந்தா தெரியுமா? மப்பும் மந்தாரமா கொத்தும் கொலையுமா அப்படியே அவ்வளவு ஜம்முன்னு இருந்தா. என்னை கழட்டிட்டு உடனே போடு போடுனா நான் தான் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன். பத்தினியா இருந்தாதான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு நீ அம்சாவை கழட்டி போட்டுக்கிறியா? ஐயோ, நான் ஏமாந்து போயிட்டேன் இவனை நம்பி. நான் அப்படி சொல்லல பத்தினி, நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளு. அவ பித்தால தோடு இருக்குது இல்ல, கழட்டிட்டு தங்கத்தோடு போடுன்னு சொன்னா, அதுதான் சொல்ல வந்தேன். ஓ, தோடு போட சொன்னியா? நான் கூட வேற என்னமோ பயந்தேன். நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை நம்புறேன். எங்க தூக்கு பாக்குறேன். பேயாமா நான் கூட விட மாட்டியா? தூக்கி காட்டுங்கற. யோ, தூக்கி காட்டு, நீ செத்து போயிடுவ. பயமா இருக்காடா? ஓடிடுறா, ஓடிரு. நீ பேயா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிதான் நான் காலையே காட்ட சொன்னேன். நீ எதுவும் தப்பு நினைச்சுக்காத. உன்கிட்ட நான் பேயா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண அவசியம் எனக்கு இல்ல. மரியாதையா இந்த வீட்டை விட்டு ஓடிடு, இல்ல உன கொலை பண்ணி ஜாக்கிரதை. நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? என்னைய துரத்துறதுக்கு பாக்குறாங்களா? கல்யாணம் ஆன இந்த பொண்ண 2 பேத்துக்கும் கசாமசா பண்ண விடாம நீ தடை போட்டுட்டு இருக்கேன்னு இந்த பொண்ணு என்கிட்ட மனு கொடுத்துருக்கா. அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றணும். போய வெளியே. நல்ல காரியத்தை செஞ்ச. எப்படியாச்சும் எனக்கு முதல் ராத்திரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி உதவி செய்ய. ஏண்டி, வாங்கின பணத்தை கட்ட கூட முடியல, அதுக்குள்ள விட்டா அவனுக்கு முன்னாடி நீ அவனை கசமசா பண்ணிருக்குதே. யோ, இப்ப நீ போறியா இல்லையா? ஒழுங்கு மரியாதை இங்க போயிடு, இல்ல உன்னை நான் கொன்னே பண்ற. போய வெளியே. ஏண்டா ஏண்டா டேய், என்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு என்னை ஏமாத்த பாக்குறீங்களாடா? வைக்கிறேன்டா உங்களுக்கு. டேய்,
கருப்பா வந்திருக்கேன்டா. கருப்புனா ஏய் கருப்பா என்ன பண்ணணும் சொல்றா? வெறப்பா நிக்கணுமா? நின்னுக்கிட்டா வெறப்பா. என்னடா பண்ணணும் சொல்றா? கட்டி பிடிக்கட்டுமா? பிடிச்சிடுறேன். நானு அவன் கட்டி பிடிக்கிறான்ல அவன் கையை வேற எங்கேயாவது படுதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். பரலகா நீ நல்லவன் தான்யா. நீ கட்டி பிடிச்சாலும் உன் கை கண்ட இடத்துல பல்ல. யோ இந்த நேர்மைக்காகவே உன் பணத்தை நான் கட்டுறையா கட்டுறேன். வச்சு பிடிப்பா. சரி வா போலாம். வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாம குதிரை. சாட்டையுடன் நிக்கிறப்போ எதிர சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிரை. பொன்ன போலதான் பூவ போலதான் கட்டி காப்பவன் நான் தான் நான் தான். கட்டி காக்கவும் கட்டி கேட்கவும் நீயும் பார்க்கணும் நாள்தான் நாள்தான். வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாம குதிரை. சாட்டையுடன் நிக்கிறப்போ எதிர சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிரை. முன்னாராதான் மூடி வச்ச சேல முத்தடத்தான் துண்டுதடி ஆளு. சும்மா நின்ன வேகம்தான் வருது, வைக்க போற பாட்டு செய்யறது. அம்மாடி ஆத்தாடி கேட்டுக்கிட்டே மல்லாடி, வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாம குதிரை. சாட்டையுடன் நிக்கிறப்போ எதிர சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிரை. ஏத்த ஒண்ணு போடுகிற போது எத்துக்காத நெல்லு வயல் ஏது. ஒத்துக்கடி ஏறுது ஆவல், மத்ததுக்கு நான் தான் காவல். துப்பறிய பாக்குறேன் லேசா, உன்னை பத்தி தெரியும் ராசா.
குதிரை எந்த வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை சண்டித்தானம் செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிக்கிறப்போ எதிர சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை ஓ பொன்ன போலதான் பூவ போலதான் கட்டி காப்பவன் நான் தான் நான் தான் கட்டி காக்கவும் தட்டி கேட்கவும் நீயும் பார்க்கணும் நாள்தான் வண்டிக்காரன் சொந்த ஒரு மதுரை சண்டித்தனம் செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிக்கிறப்போ எதிர சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை மதுரை குதிரை வாங்க என்ன இவ்வளவு நேரம்? அத்தை அது என் கல்யாணத்துக்கு எங்க அண்ணனையும் அண்ணியும் வர சொன்னேன். அவங்க நான் வரக்கூடாது, நீ போய் நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு தேதி குறிச்ச ஜோசியர் அப்படி சொல்லிக்கிறாரு. அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தா உயிருக்கு ஆபத்தான். உயிருக்கு உயிரான தம்பி வாழ்க்கை தான் முக்கியம்னு அவங்க கலந்துக்கல. சரி சரி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, மாலையை மாத்தியாங்க வாங்க. இன்னைக்கு போல என்னைக்குமே நீங்க நல்லா இருக்கணும். அத்தை இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுவதும் நான் சந்தோஷமா பாத்துக்குங்க அத்தை. சத்தி, இந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்தையும் போட்டா பிடிச்சு அவங்க அண்ணனுக்கு அனுப்பு. அவங்க அண்ணன் பார்த்து சந்தோஷப்பட்டோம். மாப்பிள்ள நீங்க கமலையை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, மத்ததெல்லாம் நாங்க வந்து பேசிக்கிறோம். போயிட்டு வா. வெற்றி, ஒரே கல்லுல 2 மாங்காய் அடுக்கி வச்சுட்டேன். எப்படின்னு பாக்குறியா? நம்ம எதிரி விக்ரமையும் நம்ம பழி வாங்கியாச்சு. அந்த யாழ்னி பேர்ல இருக்கிற சொத்தும் நமக்கு வந்துடும். இதை ஏற்பாடு பண்ணதே நீதான். நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். அத்தா, இந்த வெற்றி நம்பினா விண்ணில ராக்கெட் விடலாம், ஐநாவில் ஆட்சியும் பிடிக்கலாம். போக போக பாருங்க இந்த வெற்றியோட வெறித்தனமான ஆட்டத்தை. அத்த வெற்றி என்னைக்குமே தான் நம்புறவங்கள அதிகமா நேசிப்பான். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தோடயே நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க வந்துருங்க, நான் வரேன். தலைவா, நீங்க போட்டு கொடுத்த பிளான் சக்சஸா முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன மூஞ்சில கலகலப்பே இல்லைங்க? எல்லாம் சக்சஸா நடந்து என்னடா பண்றது? மனசுக்கு பிடிச்சதா மாலை மாத்திக்கிட்டு போயிட்டால என்ன விட்டுட்டு. உன் மனசுக்கு பிடிச்ச மங்கை யாரு? அவ கங்கையில இருந்தாலும் கண்ணிமிக்கிற நேரத்தில் தூக்கிட்டு வந்து உங்களோட சேர்ந்து வைக்கிறோம். அவ எங்கேயும் போலடா, மணமகளா மாறி மறு வீட்டுக்கு போயிட்டா. அந்த மன்மத அளவுக்கு மயங்காத மங்கை யாரு? அவ சந்தரோகத்து ராணியா இருந்தாலும் இந்திர மரக்குள்ள சாமர்த்தியமா தூக்கிட்டு வந்துடுறான். டேய், அவ ராணி மட்டும் இல்லடா, எனக்கு பேரழகி. என் இதயத்தில் இறங்கின, என் இதயத்தில் இறங்கி காயப்படுத்தினவ அந்த கமலி எனக்கு தேவை. நான் தானா பழுக்கவனு காத்துக்கிட்டு இருந்த அந்த வீணா போன விஜி பழுக்க வச்சு புகை போட்டு தூக்கிட்டு போயிட்டான்டா.
வந்தாலும் பரவாயில்ல, வாளா வெட்டியா வந்தாலும் பரவாயில்ல, அவ கூட நான் வாழணும்டா. வெற்றி, அத்தையோட சொந்த தம்பி பையன் நீ. நானாச்சும் தூரத்து உறவு. நீ பொண்ணு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்களே. டேய் பங்காளி, அப்படி மனக்கணக்கு போடாத. அத்தை நம்மளை பகடக்காயத்தான் பயன்படுத்தினால தவிர உறவு முறையே இல்லை. கரெக்டா சொன்ன பங்காளி. நீ பொண்ணு கேட்டிருந்தாலும் கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் அவ பக்கத்துல இருக்கும்போது விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிற. நானா இருந்திருந்தா அவளை ஏய் வசனம் பேசிட்டு இருக்காம அந்த வஞ்சி கொடியோட நான் பஞ்சனில கொஞ்சி விளையாடணும்டா. அவளை தொட்டு தாலி கட்டணும், தலையெழுத்து மாத்தணும், அவ தாம்பத்திய உறவுக்களை விரிசலை உண்டாக்கணும்டா. அவ வாழா வெட்டி ஆக்கணும்டா. குளமன கொட்டியில மீன் பிடிக்க தெரிஞ்ச எனக்கு அவ வாழ்க்கையை பிரிக்கிறதா பெருசு. ஏ கமலே, இந்த வெற்றி ஆசைப்பட்டுட்டா அதை அடையாம விட மாட்டான். ஏ கமலே, பசுமையா இருக்கிற உன் வாழ்க்கை நீ வறண்டு பாலைவனமா தண்டி ஆக போகுது. நான் நினைச்சது நிறைவேற போகுது. தலைவா, உங்க எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. நாங்க போய் அதுக்கு உண்டான வேலையை பார்க்குறோம்.